பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில ரொம்ப நாளாவே தமிழக வெற்றி கழகத்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஓயாம பாடுபட்டு இருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும். இதற்கு காலம் கணித் கொடுத்து விட்டது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர் பக்தர் மாநாட்டுல இந்து முன்னணி பாஜக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியார் அவர்களையும் ரொம்ப இழிவுபடுத்தி ஒரு வீடியோ ஒன்று காட்சி வெளிப்படுத்தினாங்க. இது இந்த பாத்தீங்கன்னா யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அதுல அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் எதுவுமே கண்டனம் தெரிவிக்கல. மறுநாள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் பகிரங்கமாவே ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை எதிர்த்துட்டு என்ன பண்றாரு, கண்டன அறிக்கையை விடுறாரு. இபிஎஸ் அமைதியா இருக்கிறாரு. சோ இப்படி தமிழ்நாட்டு அரசுல பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கண்டனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா தன்னுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெரியாரை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. இங்க இருக்கிற விஜய் அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் அவர்கள் வாயை மூடி கையை கட்டி கண்ணை மூடி என்ன பண்றாரு, ரூம்ல இருக்கிறாரு அப்படின்னு தான் ரொம்ப அரசல் வரசலா பேச வருது. ஆனா இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு பயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. என்னதான் எங்களுக்கு பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெரியாரை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கிறாங்களே, நீங்க ஏன் குரல் கொடுக்கல, அறிக்கை விடல அப்படின்னு. ஏன்னா இவர் வீதிக்கு போராட மாட்டாரு. பிரஸ் மீட்டை வச்சு பேட்டி கொடுங்க ஐயானாலும் அதுவும் கொடுக்க மாட்டாரு. சோ பாஜகவை கடுமையா கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை விடுங்க, இந்து முன்னணிய கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை விடுங்க அப்படின்னா அறிக்கை விடாம எந்த வீட்டுல அவர் உக்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை சார். டிவிக்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரட்டை வேடம் போடுறாங்க, அரசியல் டிராமா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை தான் இவங்க குறை சொல்லி இருந்தாங்க. ஆனா இப்போ உண்மையிலேயே யாரு இரட்டை வேடம் போடுறா, யாரு நாடகம் ஆடுறா அப்படின்றது வெட்ட வெளிச்சிக்கு வந்துருச்சு. இவங்க சொல்றது திமுக மேலதான் சொல்றாங்க. ஆனா இவங்க செஞ்சே காட்டுறாங்க. விஜய் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார், நாடகம் ஆடுகிறார் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. பாஜகவை ஒரு விமர்சிக்காம, பாஜக முன்னெடுத்து நடக்கிற அந்த மாநாட்டை விமர்சிக்கிறாம, அதே போல இந்து முன்னணியை விமர்சிக்காம, மாநாட்டில் நடந்த அந்த நிகழ்வு, அது பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிச்ச அந்த நிகழ்வை இவர் இன்னும் விமர்சிக்காம கையை கட்டி வேடிக்கை பார்க்கிறாரு. இது என்ன உங்களுக்கு கொள்கை தலைவர்கள் ஒருவரான பெரியாரை ஏற்றுக்கொண்டீங்க, அந்த பெரியாருக்கு ஒரு இழுக்குனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்நேரம் வீதிக்கு வந்திருக்க வேண்டாமா தமிழக வெற்றி கழகம்? பாஜகவை கண்டிச்சு நீங்க மறியல் பண்ணிருக்க வேண்டாமா, போராட்டம் பண்ணிருக்க வேண்டாமா? நீங்க இந்து முன்னணியை எதிர்த்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், கண்டன அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா? இதுல எதுவுமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளோ யாருமே எதுவுமே செய்யல. நாங்க என்ன பண்ணுவோம், கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெரியார் தூக்கி பிடிப்போம். ஏன்னா இங்க பெரியார் மண் அப்படின்றதுனால இந்த ஓட்டுகள்லாம் எங்களுக்கு வேணும், திராவிடர் ஓட்டுகள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக பெரியாரை நாங்க தூக்கி பிடிப்போம். ஆனா பெரியாரை யாருன்னா ஒரு இழிவுபடுத்திட்டாங்கன்னா நாங்க கண்டுக்கும் காணாம இருப்போம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அங்க தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அதுல முக்கியமா தீர்மானம் பார்க்கப்படுவது திருப்பரங்குன்றம் கந்தர்மலை தான், அது இஸ்லாமியர்களுக்கு இல்ல கந்தர்மலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மதுரையில இருக்கிற திருப்பரங்குன்றத்துல இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒன்றா இருக்கிறாங்க. மாமா மச்சான், அண்ணன் தம்பி, அது மாதிரி தான் இருக்காங்க. இஸ்லாமியர் இருந்தாலும் சரி, இந்துக்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்னா இருக்கிறாங்க. இந்து நிகழ்ச்சிகளை இஸ்லாமியர்கள் போய் கலந்துக்கிறாங்க, இஸ்லாமியர் நிகழ்ச்சியில இந்துக்கள் போய் கலந்துக்கிறாங்க. ஏன்னா அந்த மலையில பாத்தீங்கன்னா வெறும் முருகர் அடிவாரத்துல தான் இருக்கிறார். மேல சிக்கந்தர் இருக்காரு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கருப்பசாமி இருக்கிறாரு, வைஷ்ணவ கோயில் இருக்கு. சோ எல்லாமே மிக்சிங்ல தான் அந்த மலை. சோ அதனால அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே இயல்பாவே இருக்கிறாங்க. யாருமே எதுக்குமே மத சாயம் பூசிக்கல, வேறுபாடு பார்க்கல, எதுவுமே பிரச்சனை எதுவுமே பண்ணல. எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. வெளியில இருந்து ஒருத்தர் எங்களை பிரிவினை உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஏரியா மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா இது மலை பொதுவான மலை, இது கந்தர் மலை தான், சிக்கந்தர் மலை தான் சொல்லிட்டு யாருமே பிரிவினை பார்க்கல. எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒற்றுமையா தான் என்ன பண்றாங்க, அந்த ஏரியா மக்கள் முதற்கொண்டு ஒற்றுமையா என்ன பண்றாங்க, இந்துக்களும் தர்காக்கு போறாங்க, முஸ்லிம்களும் என்ன பண்றாங்க, எங்க இந்துக்கள் ஒரு நிகழ்ச்சினா அதுல போய் கலந்துக்கிறாங்க. இப்படிதான் இருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது அங்க பாஜக என்ன பண்றாங்க, அந்த மாநாட்டுல தீர்மானம் கொண்டு வராங்க, இது கந்தர் மலை தான், சிக்கந்தர் மலையில கந்தர் மலை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை எதிர்த்து கூட இவங்களால போற முடியல. இஸ்லாமியர்களின்
சிறந்த நண்பர் நாங்க தான். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் யாருன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். இஸ்லாமியர்களை வந்து அரவணைக்கிறவர் யாருன்னா எங்க தலைவர் விஜய் அவர்கள் தான். வாய்க்கிழிய பேசுனாங்கல்ல தமிழக வெற்றி கழகம், இதே விஜய் அவர்கள் இஸ்லாமியர்கள் விஷயத்துல இரட்டை வேடம் போடுகிறது திமுக அப்படின்னு சொன்னார்ல. இந்த வகுப்பு வாரி திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக வந்து வழக்கு போட்டாங்க. அந்த விஷயத்துல வக்கனையா என்ன பண்ணாரு விஜய் அவர்கள் பேசினாரு. ஆனா இப்போ இந்த மலை வந்து கந்தர் மலை தான், இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு சொன்ன பாஜகவை எதிர்த்து, அந்த மாநாட்டை எதிர்த்து, இந்து முன்னணியை எதிர்த்து விஜய் அவர்கள் என்ன அறிக்கை விட்டார், என்ன வாயை கிழித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒண்ணுமே அவரால் பண்ண முடியாது. பீஸ் புடுங்கின விஜய் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. மீறி பாஜகவையோ இல்ல இந்து முன்னணியோ இல்ல அந்த முருகர் பக்தர் மாநாட்டையோ இவர் விமர்சிச்சார்னா இவரை லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறதுக்கு பாஜக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா பாஜகவுடைய கைக்கூலியாவ தான் இருக்கிறாரு. பாஜகவுடைய அஜெண்டால விஜய் ஒரு புள்ளி, அவ்வளவுதானே கண்டி. இவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே கட்சி ஆரம்பிக்கவோ இல்ல உண்மையிலே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவோ இஸ்லாமியர் நண்பர்களுக்கு வந்து இவர் பாதுகாவலரோ இருக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை நீங்க நடத்திட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாவலரா இருக்கிறீங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா நீங்க உண்மையிலே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் அப்படின்னா நீங்க அந்த தீர்மானத்தை கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கணும் இல்லையா. உண்மையிலே உங்களுக்கு பெரியார் திராவிட கொள்கை தலைவர் தான் அப்படின்னா பெரியாரை விமர்சித்து இழிவுபடுத்தின அந்த வீடியோக்கு உங்களை கண்டனங்களை தெரிவிச்சிருக்கணும், அறிக்கை விட்டுருக்கணும். இது வரைக்கும் ஒண்ணுமே விடாம விஜய் அவர்கள் மௌனம் காக்குறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுல, எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரியுது. விஜய் அவர்கள் பாஜக கூட்டணியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட என்ன பண்றாரு, கடுமையா வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. இந்து முன்னணியும் பாஜகவையும் எதிர்த்து நீங்க பெரியாரையும் அண்ணா அவர்களையும் முருகர் பக்தர் மாநாடு அப்படின்ற போர்வையில நீங்க விமர்சிக்கிறத நான் கடுமையா கண்டனம் தெரிவிக்கிறேன்றத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தயங்குகிறார். ஏன்னா பாஜக மீது கொண்டுள்ள பாசம் அந்த மாதிரி. சோ அதே நிலைமையில தான் விஜய் அவர்களும் இருக்கிறாரு. எங்க கொள்கை தலைவர்களை நீங்க அசிங்கப்படுத்துங்க, கேவலப்படுத்துங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு அதுதான் எங்களுக்கு வேணும். அதே போல நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கணும். அப்படிதான் இந்த ஒரு விஷயத்துலதான் வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாரு கண்டி. உண்மையிலே அவர் வந்து பெரியார் அவர்களை உண்மையான கொள்கை தலைவர்களா ஏத்துட்டார்னா இந்நேரம் அவர் என்ன பண்ணிருக்கணும், வீதிக்கு வந்து போராடி இருக்கணும், கண்டனங்களை தெரிவித்திருக்கணும், அறிக்கை விட்டு இதுல எதுவுமே அவர் பண்ணவே இல்லை. ஆனா வாய்க்கு வக்கனையா மட்டும் பேசுவார். திமுக மேல வேணும்னு பழி போடுவாரு, திமுக அதை செய்து இதை செய்து அப்படின்னு. ஆனா இவர் வந்து பார்த்தாருன்னா என்ன செஞ்சாருன்னா ஒண்ணுமே செய்யல அப்படின்றது தான் நிதர்சனமா உண்மையா இருக்கு. சோ இதன் மூலியமா பாஜக கூட்டணியில விஜய் அவர்கள் போய் தஞ்சமாகுகிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் அரசல் புரசலா பேசப்படுது. ஏன்னா பாஜகவை எதிர்த்து விஜய் அவர்களால பேச முடியலன்னா அப்போ விஜய் எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இங்க பெரியார் மண், பெரியாரை எதிர்த்தவர்கள் இங்க எப்படி ஜெயிச்சு வர முடியும், பெரியாரை எதிர்த்தவர்களை எந்த மூளைக்கு போய் இருக்கிறாங்க அப்படின்றத கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நிகழ்காலத்துல நம்ம பார்க்கிறவர் சீமானவர்கள் பெரியாரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தினார். இப்ப சீமானுடைய கூடாரம் காலியாகி கொண்டு இருக்கிறது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதன் மத்தியில இவர் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்துட்டு இவர் கூட்டணியில போய் சேர முடியாதுன்னா பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு சார். உள்ள பாஜக அதிமுக தமிழக வெற்றிகள்லாம் ரொம்ப ஆழமா என்ன பண்ணிருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம எதனா எதிர்ப்பு தெரிவிச்சா அந்த கூட்டணிக்குள்ள போறதுக்கு நம்மள சேர்த்துக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் விஜய் அவர்கள் மௌனம் காக்கிறார், வாய மூடி கையை கட்டி கண்ணை பொத்தி அவர் வேடிக்கை பார்க்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு கேள்விதான், சோ நீங்க திமுகவை எந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்களோ அதே ஸ்டாண்ட்ல நீங்க கொள்கை எதிரான பாஜகவை விமர்சிச்சிருக்கணும். ஆனா இங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு பயப்படுகிறார், பாஜகவை எதிர்க்கிறது தயங்குகிறார், பாஜகவை எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லை அப்படின்றது தான் எடுத்துக்கொள்ள முடியுது. ஏன்னா பாஜகவை மீறி, இந்து முன்னணியை மீறி, RSS மீறி இங்க விஜய் அவர்கள் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுகிறார். ஏன்னா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை தலைவர்களா 5 பேர் வச்சிருக்காருல்ல, அது எல்லாமே ஒரு பேருக்கு தான், படத்துக்கு தான், அவ்வளவுதானே கண்டி. உண்மையான கொள்கைகளை அவங்க ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஏற்ற கொள்கை எதுனா பாசிசமும்
சனாதனம் மட்டும்தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான கொள்கை. பெரியார் உட்பட மீதி இருக்கிற எல்லா கொள்கை தலைவர்களும் சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்காக தான், ஷோக்காக தான். உண்மையிலே விஜய் அவர்களுக்கு பெரியார் அவர்கள் கொள்கை தலைவர்னா இந்நேரம் பாஜக செஞ்ச காரியத்துக்கு, இந்து முன்னணி செஞ்ச காரியத்துக்கு இறங்கி வந்து வீதிக்கு வந்து போராடி இருக்கணும், அறிக்கை விட்டு இருக்கணும், செய்தியாளரை சந்திச்சிருக்கணும். எதுவுமே பண்ணல. சோ இதுல இருந்தே நல்லா ஈஸியாவே புரிஞ்சது. இது மாத்திரம் இல்லாம திராவிடமும் தமிழ் தேசமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த திராவிடத்தை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து என்ன பண்ணா அறைக்கு ஒரு விட்டாங்க. அதுக்கும் இவர் வாயை திறக்கிறதுக்கு முன் வரல. சோ பாஜகவை எதிர்க்கிறதுக்கு எதுக்குமே இவர் வந்து முன் வரலனா இவர் எப்படி தமிழ்நாட்டை வந்து மாற்று அரசியல் கொடுக்க போறாரு, மாற்று ஆட்சியை கொடுக்க போறாரு, திமுக அதிமுகவுக்கு மாற்றா இவர் எப்படி கொண்டு வர போறாரு அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், பாஜக கூட்டணியில விஜய் அவர்கள் ஐக்கியமாக போகிறார். அதோடைய வெள்ளோட்டம் தான் இது எல்லாமே அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. சோ அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் அவர்கள் சேரப்போகிறார். அதற்காகத்தான் பாஜக எதிர்க்காம இருக்கிறாரோ விஜய் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இதை பத்தி உடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.